நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த வேதத்தை அறிகிற அறிவில் நாங்கள் இன்னும் ஒருபடி வளர்ந்தவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சி கூடுகைக்காக வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பீராக. கற்றுக் கொடுக்கிற எனக்கும் கற்றுக்கொள்ளுகிற இவர்களுக்கும் கற்று வேண்டிய ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ரெகுலராக போன வாரத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் வேதத்தில் சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகத்தினுடைய வரிசையில் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகமானது வருகிறது. நாம் போன வாரத்தில் நான் ஒரு சின்ன கிராஃப் ஒன்று போட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கிடைக்கிறேன். இது உலகத்தின் தோற்றம். உலகத்தின் தோற்றத்திலிருந்து ஆதாம் ஏவாள், அதற்கு பிற்பாடு ஆபிரகாம் வருகிறார், ஈசாக்கு யாக்கோபு வருகிறார்கள். திரும்ப ஒரு 400 வருடம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே 400 வருடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அது 400 வருடம் கழித்து மோசையின் மூலமாக அவர்கள் வெளியில் வருகிறார்கள். வெளியில் வந்த பொழுது யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் அந்த தேசத்தை 40 வருடங்கள் வனாந்திரத்தை அலைந்து திரிந்து கானான் தேசத்தை அடைந்த பொழுது மோசே மரித்து விட்டார். மோசேக்கு பதிலாக யோசுவா இப்பொழுது தலைவராக இருந்து அவர்களுக்கு கானானை சுதந்திரமாக சீட்டு போட்டு பங்கு போட்டு கொடுக்கிறார். யோசுவாவின் காலத்துக்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் வருகிறார்கள். நியாயாதிபதிகள் வருகின்ற பொழுது நியாயாதிபதிகளின் வரிசையிலே கடைசியாக சாமுவேல் வருகிறார். இந்த சாமுவேல் தான் நியாயாதிபதிகளினுடைய கடைசி நியாயாதிபதி. காரணம், இவருக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ராஜ்யங்களுக்கு இருப்பதை போல, அதாவது மற்ற ஜனக்கூட்டங்களுக்கு இருப்பது போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபடினாலே கடவுள் அவர்களுக்கு சவுல் என்கிறதான ஒரு ராஜாவை கொடுத்தார். சவுல் என்கிற ராஜாவை கொடுத்த பொழுது அந்த சவுலானவன் 40 வருடங்கள் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்தான். அந்த 40 வருடங்கள் முடிவில் அவனுடைய ராஜ்யத்தில் அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாதவனாக போனபடினாலே அவன் ஒருபுறம் ராஜாவாக இருக்கின்ற பொழுதே கடவுள் தாவீது என்கிற ஒருவனை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். இந்த சவுல் என்பவர் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார். தாவீது யூதா கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார். தாவீதுக்கு பிற்பாடு அவருடைய குமாரனாகிய சாலமோன் ராஜ்யத்துக்கு வருகிறார். சாலமோன் கடவுளுக்கு பிரியமில்லாதவனாக வாழ்ந்தபடினாலே கடவுள் 2 விசை இந்த சாலமோனுக்கு தரிசனமாகி நீ செய்கிறது தவறு என்று சொன்னார். சாலமோன் ராஜ்யத்துக்கு வந்த பொழுது கடவுள் அவரிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேளுங்க. இந்த சாலமோன் சொன்னால், எனக்கு உங்களுடைய ஜனங்களை ஆள்வதற்கேற்ற ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னார். நம்மளாக இருந்தால் நம்முடைய தேவைகள் என்னவோ அன்னைக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கோம். ஆனால் சாலமோன் ராஜா மக்களை ஆள்வதற்கு ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்ன கடவுள் சொன்னார், உனக்கு பின்னாடி இது போல் ஞானவான் யாரும் இருக்க மாட்டான், உனக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஞானவான் கிடையாது, உனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குறோன்னு சொன்ன உடனே இவனுடைய நாட்களில் இவன் 40 வருடம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தான். 40 வருடம் ஆட்சியில் இந்த சவுலும் சரி தாவீதும் சரி போர், எப்போ பார்த்தாலும் போர் போர் போர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் 40 வருடங்கள் போரே கிடையாது. யாரும் சண்டைக்கே வரல, யாரும் சண்டைக்கு வர்றதில்லை. அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாலமோன் ராஜா பக்கத்து தேசத்தில் உள்ள பெண்களெல்லாம் அங்கே இருக்கிற இளவரசியெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவார். மருமகன் கூட எந்த ராஜாவும் சண்டை போட வருவாரா? வரமாட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் ஆண்டவர் இந்த 40 வருடங்கள் வனாந்திரத்தில் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அநேக நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தில் மிக முக்கியமான நியாயப்பிரமாணங்கள், அந்த கானான் தேசத்துக்குள்ள போகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய நியாயப்பிரமாணங்கள் 3 நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆபகுக்கோடு அல்லது இந்த சாலமோன் காலத்தை சார்ந்த அதை சார்ந்து இருக்கக்கூடியதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 நியாயப்பிரமாணங்கள். 1, அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது.
ரெண்டாவது, அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. மூன்றாவது, 7வது வருடம் ஓய்வு வருடம். இந்த மூணும் கண்டிப்பாக நீங்கள் போகிற தேசத்திலே கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 கட்டம். ஒன்று, அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது. ரெண்டாவது, அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்நிய பெண்களை என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. மூன்றாவது காரியம் 7வது வருடம் ஓய்வு. இப்போ சாலமோன் என்ன பண்ணார், 40 வருடம் அவருடைய ஆட்சி காலத்தில் சமாதானமாக இருந்தது, சண்டைக்கே போகலை. சவுலும் தாவீதும் மாற்றி மாற்றி சண்டைக்கு கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. சாலமோன் வந்து சண்டைக்கே போகல. ஏன்னா அவர் பேரில் இருக்குது சாலமோன். சாலோம்னா சமாதானம் என்று சொல்லி அர்த்தம். அப்போது இந்த சாலமோன் என்ன பண்ணினார்னா, அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்நிய பெண்களை திருமணம் செய்யும். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா முதல் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் ராஜா அநேக ஸ்திரீகளின் மேலே ஆசை அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இல்லை என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி எகிப்தினுடைய ராஜாவாகிய அந்த பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல், பாருங்க, மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசைகள். அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஏன் அந்நிய பெண்களை அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய பெண்களை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்னா, அவன் பொங்கல் வைக்கும் போதோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகின்ற பொழுதோ உன்னையும் தலை வணங்க சொல்லுவார்கள். ஆகவே நீ அவர்களை திருமணம் பண்ணக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாலமோன் அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்கிறேன். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகள், 700 மனையாட்டிகள், அப்புறம் 300 மறுமனையாட்டிகள். இவங்க வந்து லீகலாக கல்யாணம் பண்ணல. இவங்கள லீகலாக கல்யாணம் பண்ணலை. 700 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. 700 பத்தலன்னு சொல்லி 3 வந்து வச்சுக்கிறாரு. அப்படி தான் அர்த்தம். கல்யாணம் பண்ணலை. லிவிங் டுகெதர் மாதிரி அன்னைக்கே சாலமோன் லிவிங் டுகெதரில் இருந்துருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பண்ணினால என்ன ஆச்சுதுன்னு சொன்னால், 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார். கடவுள் ஏன் அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்னா, அவர்கள் உங்களை வலிவி போக பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, என்னோட சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. கர்த்தருக்கு முன்பதாக இருதயமானது தாவீதை போல உத்தமமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த சாலமோன் செய்த மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன என்று சொன்னால், அவன் எருசலேம் முழுவதும், நீங்கள் 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்து முழுவதும் வாசிங்கன்னா, எருசலேம் முழுவதும் அந்நிய தெய்வங்களுக்காக அவன் கோவில்களை கட்டினான். இது கர்த்தருக்கு கோபம் மூண்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் 2 விஷய தரிசனமாகி சாலமோனுக்கு 2 விஷயம் தரிசனமாகி கர்த்தர் சொன்னார்,
2 விசை தரிசனமாகி சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னார், நீ செய்கிறது தவறு, அதை விட்டுவிடு என்று சொன்ன பொழுதும் சாலமோன் அதை கேட்காதபடினாலே சாலமோன் மீது கர்த்தர் கோபமானார். கோபமாகி சொன்னார், உன் நாட்களுக்கு பிற்பாடு உன் ராஜ்யம் உன்னுடைய மகனுடைய கையிலிருந்து ராஜ்யமானது பிடுங்கப்படும். ஆனாலும் முற்றிலும் பிடுங்காமல் நான் தாவீதுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின்படி, அதாவது தாவீதுட்ட கடவுள் என்ன சொன்னார், 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில், உன் சந்ததியில் என்றென்றைக்கும் ராஜாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் சொன்னார்ல, அந்த வாக்கு தத்தத்தை, அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக 2 கோத்திரத்தை மாத்திரம் நான் உன்னுடைய பேரனுடைய கையில், அதாவது உன்னுடைய குமாரனுடைய கையில் கொடுத்துட்டு மிச்ச 10 கோத்திரத்தை நான் என்ன பண்ணிடுவேன், பிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சாலமோனுக்கு ஒரு சாபத்தை கூறுவித்தார். அப்போ சாலமோனுக்கு பிற்பாடு என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய குமாரன் ஆகிய ரெகோபயாம் ராஜாவாக வருகிறார். சாலமோனின் மகனாகிய ரெகோபயாம் ராஜாவாக வருகிறார். இந்த ரெகோபயாமிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், உங்களுடைய தகப்பனார் அதாவது சாலமோன் மிகுந்த வரி எங்களுக்கு போட்டாரு, கொஞ்சம் குறைங்கன்னு சொன்னா இப்போ கேட்கல. கேட்காத பொழுது 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரத்தார் பிரிந்து தனி ஒரு தேசமாக அவர்கள் சென்றார்கள். அவர்களுக்கு யெரொபெயாம் என்கிறதான ஒரு மனிதனை அவர்கள் ராஜாவாக ஆக்கி கொண்டார்கள். ஆகவே தேசமானது ரெகோபயாம் என்கிற ஒரு ராஜாவை கொண்டு அது யூதா தேசமாக மாறியது. இங்கே யெரொபெயாமின் ஆட்சியின் தலைமையின் கீழே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவானது. பாருங்க, உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத, யாருக்குமே கடவுள் கொடுக்காத ஞானத்தை பெற்ற சாலமோன் செய்த தவறினாலே தேசமே 2ஆக பிரியும். ஒரு புறத்தில் ஒரு தேசமானது யூதா என்றும், இன்னொரு தேசமானது இஸ்ரவேல் என்றும் மாறி, இந்த யூதா தேசத்தில் இவருடைய தலைமையிடமாக எருசலேம் இருந்தது, இவருடைய தலைமையிடமாக சமாரியா இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு சமாரியா, யூதா தேசத்துக்கு எருசலேம். இந்த இவருடைய தொழுகை, யூதா தேசத்துடைய தொழுகை இடமானது எருசலேம் தேவாலயம். இவர்கள் கர்த்தரை எருசலேம் தேவாலயத்திலே தொழுது கொண்டு வந்தார்கள். இவர்களோ சமாரியாவின் மலைகளிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அதுவேதான் யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறாள், நீங்கள் எங்கள் உற்பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரிங்களா? அப்போ அவர்கள் சமாரியா மலையிலே தொழுது கொண்டார்கள். இவர்களுக்கு 2 கோத்திரம் இருந்தது. இவர்களுக்கு 10 கோத்திரம் இருந்தது. ராஜ்யமானது 2ஆக பிரிந்திருந்தது. இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் ராஜ்யமானது 2ஆக சாலமோனுக்கு பிற்பாடு பிரிந்தது. இது இஸ்ரவேல் தேசம், இது யூதா தேசம். இப்பொழுது இதற்கு தனியாக ராஜா, இதற்கு தனியாக ராஜாக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்கள் யாரும் நல்லவர்களாக இல்லை. எல்லாருமே விக்கிரக வணக்கம் கொண்டவர்களாக, கடவுளுக்கு பிரியமில்லாதவர்களாக மாறினார்கள். ஆகவே கடவுள் அவர்களை தண்டித்தார். கிமு 722 சுமார் கிமு 722 அசீரியர்கள் வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலுமாக சிறைபிடித்தார்கள். இஸ்ரவேல் தேசமானது கிமு 722 ஒரு முடிவுக்கு வந்தது. அங்கே இருந்து 10 கோத்திரத்தையும் அவன் சிறைபிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். கொண்டு போனது மாத்திரமல்ல, 5 தேசத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்திலே குடியமர்த்திக்கிட்டான். இந்த போக முடியாது அல்லது அன்னைக்கு தப்பிச்சு போனவங்க எல்லாரும் மிச்சம் இருந்தவங்களுக்குள்ளேயும்
இந்த 5 தேசத்து குடிகளை கொண்டு வந்து சேர்த்து விட்டா பார்த்தீங்களா இஸ்ரவேல் தேசத்தில். இவர்கள் சம்பந்தம் கலந்து இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் சமாரியர். அதாவது பாதி யூதன். ஒருவேளை அம்மா யூத ஸ்திரீயாக இருப்பாங்க, அப்பா வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவனாக இருப்பார், அல்லது அப்பா யூதனாக இருப்பார், அம்மா வேறு தேசத்தை சேர்ந்தவர். இவர்களுக்கெல்லாம் பிறந்தவர்கள் தான் சமாரியர்கள். ஆகவே தான் இந்த யூதர்கள் சமாரியர்களை யூதர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவரிடத்துல தண்ணி கூட என்ன பண்ண மாட்டாங்க, வாங்கி குடிக்க மாட்டாங்க. அவர்கள் சமாரியாவின் ஊருக்குள்ளாக இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, செல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் சமாரிய ஸ்திரீட்ட வந்து தாகத்துக்கு தாய் என்று கேட்ட பொழுது அந்த சமாரிய ஸ்திரீ சொன்னார், நீர் யூதனா இருக்கிற என்னிடத்தில் நீ தண்ணி கேட்கலாமா? அர்த்தம் என்னன்னு சொன்னா, யூதர்கள் என்ன தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்களே, நீங்க எப்படி என்கிட்ட கேட்குறீங்க? இவன் தரன்னு சொல்ல தரமாட்டேன்னு சொல்ல. ஆனால் இவன் கேட்ட கேள்வி, நீ யூதனா இருக்க என்னிடத்தில் நீங்க எப்படி தண்ணி கேட்க? அப்போ தேசமானது 2ஆக பிரிந்தது. அப்படி பிரிந்த பொழுது 722 இஸ்ரவேல் தேசமானது முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு ராஜா நல்ல ராஜாவாக இருப்பார், அடுத்து அவனுக்கு பிற்பாடு வருகிற ராஜா ரொம்ப கெட்ட ராஜாவாக. அந்த கெட்ட ராஜாவுக்கு பிறந்த அவனுடைய பையன் ராஜ்யத்துக்கு வரும், அவன் நல்லவனாக இருக்கும். இப்படி ஒரு ராஜா கெட்டவன் ஒரு ராஜா நல்லவனாக மாறி மாறி வந்து இவர்கள் ஆட்சி செய்து கொண்டே வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்களுடைய தேசத்துக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலர்களைப் போல இந்த யூதா தேசத்து ஜனங்களும் பாவ வழிகளிலே அவர்கள் கற்றுக்கொண்டார். விக்கிரக வணக்கம் இவர்களும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் சொன்னாரு, உங்களை நான் பாபிலோனுக்கு என்ன பண்ண போறேன், கொண்டு போக போறேன். 70 வருடம் நீங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருப்பீர்கள். 70 வருடம் நீங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருப்பீர்கள். இந்த பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு போவதற்கு முன்பதாக கூறப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம், தீர்க்க தரிசனம் தான் இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி கூறின தீர்க்க தரிசன புத்தகம். என்ன நடந்தது? இந்த சமாரியர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் சிறைபிடித்து கொண்டு போன பொழுது அவர்களை பார்த்தும் கூட இந்த யூதா தேசத்தார் மனம் திரும்பினார். ஏற்கனவே சொன்ன அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது, அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. 7வது வருடம் என்ன வருடம்? ஓய்வு வருடம். ஆனால் இந்த யூதா ஜனங்கள் இந்த 3ஐயும் அவர்கள் கடைபிடித்தார்கள். தேசத்தை ஓய்வு வருடங்களாக 7வது வருடத்தை விடவே. ஆகவேதான் அதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கடவுள் சொன்னார், கர்த்தர் சொன்னார், நீங்கள் 70 வருஷம் பாபிலோனுக்கு நீங்கள் சிறைப்பட்டு போகணும். இந்த 70 வருஷம் சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாக இறுதியாக சொல்லப்பட்டதான் இந்த ஆபக்கூக் தீர்க்க தரிசனம். இப்படி இஸ்ரவேலர்களுக்கு பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இஸ்ரவேலர்களுக்கு பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். யூதா தேசத்துக்கும் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இதுல புற ஜாதிகளுக்கும் கூட தீர்க்க தரிசனம், புற தேசத்து ஜனங்களுக்கு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தார்கள். அதிலே ஒருவர் ஏதோ தேசத்துக்கு ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர்தான் உபதியா. ஒருவர் நாகும், இன்னொரு தீர்க்கதரிசி நாகும் உரைக்கிறார். இன்னொரு தீர்க்கதரிசி யோனா. இவர்கள் மூவரும் புறஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து தீர்க்கதரிசி. இதுல சில தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. சில தீர்க்கதரிசிகள் யூதா தேசத்துக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. சில தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சேர்த்தே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுல ஆபக்கூக் தீர்க்க தரிசனியானது யூதா புத்திரருக்கு மாத்திரம் சொன்னார். ஏன்? ஆபக்கூக் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலத்திலே இவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டார். கிமு 722 இந்த இஸ்ரவேல் தேசமானது முற்றிலும் அழிக்கப்பட்டபடினாலே ஆபக்கூக் தீர்க்கதரிசியானவர் நேரடியாக யூதாவுக்கு மாத்திரமே தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வருகிறார்.
இது எழுதப்பட்ட காலம் எப்பொழுது என்று சொல்லி கேட்டால், இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகமானது யூதா தேசத்தில் யோசியா என்கிற ஒரு ராஜா வருது. யோசியா, இந்த யோசியா ராஜா தான் யூதா தேசத்தில் வந்த கடைசி நல்ல ராஜா. இவனுடைய காலத்தில் தான் ஆலயமானது சரி செய்யப்பட்டது, பழுது பார்க்கப்பட்டு வேத வசனத்தை கண்டுபிடித்து அதற்கு நாங்கள் திரும்புவோம்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் தங்களை என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு மாபெரும் பஸ்கா ஒன்றை ஆசரித்தான். ஆனால் இவனுடைய இந்த யோசியா ராஜாவின் மரணத்துக்கு பிற்பாடு அவனுடைய குமாரனோ அல்லது அவனுக்கு பிற்பாடு வந்த ராஜாக்களோ கடவுளுக்கு பிரியமானவர்களாக இல்லை. இதை குறித்து நீங்கள் வாசிக்கணும்னு சொன்னால் 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கணும். அல்லது 2 நாளாகமத்தின் புத்தகம் 36வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். இப்போ நாம் எதிலிருந்து வாசிக்கலாம்னா 2 நாளாகமும் 36வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகம் 36வது அதிகாரம், அங்கே நடக்கிற சம்பவங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இப்பொழுது யோசியா ராஜா ரொம்ப நல்ல ராஜாவா இருக்கிறார். யோசியா ராஜா ரொம்ப நல்ல ராஜாவா இருக்கிறாரு. அந்த நல்ல ராஜா நல்லவனாக இருந்தபடினாலே அவனுக்கு நடந்ததை குறித்து எரேமியா அவனுக்காக புலம்பல் பாடினான் என்று சொல்லி 35வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லி, எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சரிங்களா? அதாவது யோசியா நல்ல ராஜாவா இருந்தபடினால தான் அவனுக்காக எரேமியாவை என்ன பண்ணினார், புலம்பல் பாடினார். அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும், எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற பொழுது எரேமியாவின் காலத்தில் இந்த யோசியா ராஜா இருந்திருக்கு. இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, யோசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதுக்கு ஒத்த அவன் செய்த நன்மைகளும் அவருடைய ஆதியோட நடவடிக்கைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. 36வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யோசியா மிகவும் நல்ல ராஜா. அந்த ராஜாவுடைய மகனாகிய ராஜா யோசியா இறந்த பொழுது அவனுடைய மகனாகிய யோவாகாசை ராஜாவாக்கினார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமிலே அரசாண்டான். என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவன் எருசலேமிலே அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று சொல்லி மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான். இவன் 3 மாதம் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாஸ் 3 மாதம் அவன் எருசலேமிலே அரசாட்சி செய்கிறான். இவன் அரசாட்சி செய்கின்ற பொழுது இவன் ஒழுங்காக நல்லவனாக இல்லாதபடினாலே கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய யார் அனுப்பினாரு, நேகோ வந்து அவனை ராஜாவாக இல்லாமல் அவனை தள்ளிட்டு இந்த யோவாகாசை எகிப்துக்கு சிறைபிடித்து போயிட்டு அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலே அரசனாக வைத்தான். அவனுடைய பேரை யோயாக்கீம் என்று சொல்லி மாற்றினான். இந்த யோயாக்கீம் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லுகிறது, யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு,
நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்குள் நீங்கள் போகின்ற பொழுது அந்த தேசமானது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எதுவரைக்கும் அங்கே உங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் என்று சொன்னால், நீங்கள் என்னுடைய கற்பனைகளுக்கும் என்னுடைய கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் நான் என்று விதிக்கிற என்னுடைய எல்லா விதமான சட்டங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படி நடந்தால் அங்கே பாலும் ஓடும் தேனும். ஆனால் நீங்களுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தேசத்திலே பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும். அதையும் பார்த்து நீங்கள் திருந்தாவிட்டால் உங்களை அந்த தேசத்தில் இராதபடிக்கு நான் வேறு தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களை குடியமர்த்துவேன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கார். நாம் நிறைய நேரத்தில் இருக்கிறான், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த தேசம் ஆயிற்று இது, இவர்கள் ஏன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனோம், அல்லது நியாயாதிபதிகள் காலத்தில் இவர்களுக்கு ஏன் பஞ்சம் வரணும், ஏன் ஒவ்வொரு ஜனங்கள் இவர்களை ஒடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகம் நீ வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப வாசிக்கிற ஒரு வசனம், இஸ்ரவேலர்கள் மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக பாவம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். திரும்பவுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது அவர்களை விடுவிக்கும்படி ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி. எப்போதுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துக்கிட்டே இருக்கு. தண்ணி வேணுமாக்கா? வீட்டை அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுங்க. சரி, அப்போ பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எது வரைக்கும் பாலும் தேனும் ஓடும் கேட்டினா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க தட்டில் தான் ஓடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் வைத்திருக்கிறதா அவருடைய வேதத்தின்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். எப்பொழுது அவருடைய வேதத்திலிருந்து நாம் விலகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விடுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ என்னை நினைத்தால் நான் நினைப்பேன், நீ என் வேதத்தை மறந்து போனால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளை மறந்தேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் குறைவுபடுகிறோன்னு சொன்னால் நாம என்ன பண்ணணும், கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போது இந்த ராஜாவாகிய யோவாகாசை தள்ளிவிட்டு யோயாக்கின் ராஜாவாக வைத்தார். இந்த யோயாக்கின் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். ஆண்டவர் திரும்ப திரும்ப தீர்க்க தரிசனத்தை அனுப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, யூதாவே நீ மனம் திரும்பு, இல்லைன்னு சொன்னா கடவுள் சொல்றாரு, உன்னை பாபிலோனுக்கு நான் சிறையாக கொண்டு போகும், 70 வருஷம் நீ அங்கே அடிமையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எரேமியான் மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அங்கே இருந்த ராஜா செவி கொடுக்காதபடிக்கு, நல்ல கவனிங்க, அங்கே இருந்த ராஜா செவி கொடுக்காதபடிக்கு அங்கே இருந்த கள்ள தீர்க்க தரிசனம் என்ன சொன்னாங்கன்னா, எரேமியா சொல்கிறது தப்பு, எரேமியா சொல்கிறது தப்பான பொய்யான தீர்க்க தரிசனம். ஏன்னா நாமெல்லாம் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது இல்லை. ஆகவே இந்த ராஜாவானவன் இந்த கள்ள தீர்க்க தரிசனுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு எரேமியாவையே அடித்தான். ஒரு முறை அந்த உளையான சேற்று கிணத்துல தூக்கி போட்டு சாவடிக்க பார்த்தா சிறையிருப்பில் வச்சான். எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கன்னு சொன்னாரா, பொய் தீர்க்க தரிசனம் சொன்னார்? உண்மையான தீர்க்க தரிசனம் சொன்னவர் யார் தான்? எரேமியா. அது அவன் ஒருத்த மாத்திரம் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கான், மற்ற எல்லாரும் எரேமியாவுக்கு விரோதமாக சொல்லிட்டு இருக்கிறான். ராஜா கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை ஒருபோதும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறதே இல்லைன்னு சொல்லி இவங்க உற்சாகமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜாவும் எரேமியா சொல்கிற தீர்க்க தரிசனத்தை கேட்காம இவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை கேட்டு எரேமியாவை காவல் சிறையிலே போடுவித்ததாக நாம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கணும். அப்போது தேசத்தில் பயங்கரமான பாவமானது பெருக ஆரம்பித்தது. பாவமானது பெருக ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இந்த சூழ்நிலையில் ஆபகூக் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். இந்த ஆபகூக் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இப்பொழுது ஆபகூக் 1வது அதிகாரத்தை 1வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னு சொன்னால், ஆபகூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட வாரம். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆபகூக் தீர்க்க தரிசனம் சொன்ன காலகட்டம் எது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால்,
600 இந்த யோசியா என்கிற ராஜா நல்ல ஒரு ராஜா. அந்த யோசியா என்கிற ராஜா 640 முதல் 609 வரைக்கும், அதாவது கிமு 640 முதல் 609 வரைக்கும் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். ஸோ இந்த ஆபகுக் தீர்க்க தரிசனமானது இந்த நல்ல ராஜாவாகி யோசியா ராஜாவின் காலத்துக்கு பிற்பாடு சொல்லப்பட்டது. அப்படி என்று சொன்னால் 607வது வருடத்தில் இந்த ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் 606 605 சொல்லியிருக்க முடியாதுன்னு சொன்னால் 605 இவங்களை நாடு கலத்தியாச்சு பாபிலோனுக்கு. அப்போது அந்த ஆபகுக் தீர்க்க தரிசியானவர் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு நேரம் எப்படிப்பட்ட நேரம்னு சொன்னால், இந்த மரணத்துக்கு முன்பதாக மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது மூச்சு போய் போய் வந்துக்கிட்டு இருக்குது, கடைசி மூச்சு. இந்த பால் ஊற்றுறவங்க வந்து என்ன பண்ணுங்க, பால் ஊற்றிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம குழைக்க மாட்டாங்க. பால் ஊற்றுறவங்க இழுத்துக்கிட்டே இருக்குது. பால் ஊற்றுனா என்ன பண்ணுங்க, இழுத்துக்கிட்டே இருக்கலாம். அங்கே போய் பிளாக் ஆகி உடனே செத்து போயிடுவாங்க. அதுக்கு தான் பால் ஊற்ற சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், அதனால் பால் ஊற்றுவீங்கன்னா டக்குன்னு போயிடும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போது ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் என்பது இந்த யூதாவுடைய கடைசி மூச்சு நேரத்தில், அதாவது எந்த நேரம் வேண்டுமானாலும் பாபிலோன் ராஜா வந்து இவர்களை சிறைப்பிடித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த ஆபகுக் கண்ட